வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் நண்பன் கதை சொல்லும் மன்னன். இன்னைக்கு உங்களுக்கு பொன்னியின் கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதையை கொண்டு வந்திருக்கேன். கோவை, அதாவது கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமத்தில் வசித்து வந்தவ தான் பொன்னி. 70 வயது இருக்கும் அவங்க பாட்டி. அவங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர். வாழ்நாள் முழுவதுமே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தவங்க தான். பொன்னியோட கணவர் ராமசாமி அரசு அலுவலகத்தில் பணிபுரிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. 10-12 வருஷம் இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. பொன்னி தனியாக தான் வாழ்ந்து வந்தா. ஆனால் அவள் ஒருபோதும் தனிமையை உணரலை. காரணம் பொன்னியோட அன்றாட வழக்கம். ஒவ்வொரு நாளும் பொன்னி ஒரு கடிதம் எழுதுவாள். அவள் 45 ஆண்டுகளாக எழுதி வரும் கடிதம் தான் இவெல்லாம். அவள் தம் மாணவர்களுக்கு கடிதம் எழுதுவாள். என் அன்பு மாணவர்களுக்கு என்ன தொடங்கி அவர்களோட வாழ்க்கையில் அவள் பெருமைப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிடுவாள். நீ என் மகளுக்கு வாசிப்பதற்கு புத்தகம் வாங்கியதாக அறிந்தேன். அது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. வாசிப்பு உன் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு எழுதுவாள். அப்படி இல்லைன்னா, நீ என் அண்டை வீட்டாருக்கு உதவியதை அறிந்தேன். நீ எப்பொழுதும் இப்படிதான் இருந்தாய் என்று புகழ்வாள். அப்படிலாம் எழுதுவாள். கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் பொன்னியோட கடிதங்கள் பற்றி அறிவாங்க. ஒரு கடிதம் பெறுவது ஒரு மரியாதையாக கருதப்படும். பொன்னி ஒருபோதும் குறை சொல்வதில்லை. எப்போதும் நம்பிக்கை, ஊக்கம், அன்பு நிறைந்த வரிகளை மட்டும்தான் பேசுவாள். ஆசிரியர் எப்படி இவ்வளோ விஷயங்களை நினைவில் வச்சுருக்காங்க அப்படின்னு கிராம மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், அவள் ஒவ்வொரு நாளும் கடையில், டீ கடையில், சந்தையில் மக்களோட உரையாடி கேள்விகள் கேட்டு கவனமாக கேட்பாள். பிறகு இரவில் எல்லா நல்ல செய்திகளையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்குப்பாள். ஒரு நாள் ஒரு புதிய தபால்காரர் கிராமத்துக்கு வந்தார். அவருக்கு பொன்னியோட கடிதங்கள் எண்ணிக்கை ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆசிரியர், நீங்கள் ஏன் இவ்வளோ கடிதம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டார். பொன்னியோட கண்கள் ஒளிர்ந்தது. என்னை பார், நான் வயதானவன், தனியாக வாழ்பவள். நான் சோகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் நான் என் மக்களின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடுறேன். அவர்களோட மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. நான் எழுதும் ஒவ்வொரு கடிதமும் என் இதயத்தில் அன்பை நிரப்புது. தபால்காரர் பொன்னியிடம் பெரும் மரியாதை கொண்டார். அதுக்கப்புறம் பொன்னியோட 70வது பிறந்த நாளில் கிராமமே ஒரு பெரிய விழா எடுத்தது. இன்றைக்கி அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. தபால்காரர் ஒரு பெரிய பெட்டியுடன் வந்தார். அதில் நூற்றுக்கணக்கான கடிதங்கள் இருந்தது. பொன்னி ஆசிரியருக்கு. கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவளுக்கு கடிதம் எழுதியிருந்தன. முன்னாள் மாணவர்கள், அவர்களோட குழந்தைங்க, அவர்களோட குழந்தைகளோட குழந்தைகள். ஒவ்வொரு கடிதமும் அவர்கள் வாழ்க்கையில் பொன்னி ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேசியது. ஆசிரியர், உங்கள் கடிதம் என் 2 நாட்களை வெளிச்சமாக இருந்தன. பொன்னியம்மா, நான் என் படிப்பை தொடர உங்கள் ஊக்கம்தான் காரணம். உங்கள் கடிதம் என் குடும்பத்தின் மிகப்பெரிய புதையல்கள். அந்த மாதிரியெல்லாம் வரவும் பொன்னி கண்ணீருடன் கடிதங்களை வாசித்தாள். அவள் விதைத்த அன்பு அவளுக்கே திருப்பி வந்தது. இன்னைக்கு பொன்னிக்கு 80 வயசு ஆகுது. அவங்க இன்னும் கடிதங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் இப்போது அவளுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வருகிறது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் வாழும் சமூகத்தில் அன்பை தருவதால் நாம் ஒருபோதும் உண்மையாக தனியாக இருக்க மாட்டோம். பொன்னி போல் நாமும் மற்றவர்களோட வாழ்வில் நல்லதை கவனிக்க கற்றுக்கிட்டோம்னா, சிறிய அன்பு செயல் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஒரு முறை பொன்னி சொன்னாங்க, அன்பு எழுத்துக்களாக மாறும்போது அது ஒருபோதும் மறையாதுப்பா அப்படின்னாங்க. இப்போது உங்களால் யாருக்காவது அன்புடன் ஒரு சிறிய குறிப்பு, கடிதம் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்ப முடியுமோ அப்படின்னு யோசிங்க. உங்கள் வார்த்தைகள் அவர்களோட நாளை மாற்றலாம். கிராமத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சிறிய பெட்டி இருக்கும். அதில் பொன்னியோட கடிதங்கள் நிறைஞ்சிருக்கும். விலைமதிப்பற்ற புதையல்கள் போல. பொன்னியோட கடிதங்கள் மட்டுமல்ல, அவளோட வாழ்க்கையே ஒரு அழகான செய்தி. நாம் அன்பை தரும்போது அது எப்போதும் நம்மிடமே திரும்பி வரும். இப்போ தான் எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். கடிதங்கள் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. எப்போ எத்தனை வருஷங்கள் சென்னாலும் எடுத்து பார்த்தா அந்த நினைவுகள் திரும்பி வரும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது கடிதம் எழுதலாமே. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும். அடுத்த வாரம் புதிய கதையுடன் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது buymood.shop. இந்த ஆப்பில் நீங்கள் தேவையான க்ரோசரி ஷாப் எல்லாமே வாங்கிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும். மற்ற ஆன்லைனை விட இதில் உங்களுக்கு கம்மியாக குறைவாக கிடைக்கும்.